ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சுட்டேன். அது வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் வந்து உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். வந்து அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தாளிக்க வேண்டிய இதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டேன். பூண்டு இதெல்லாமே நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வந்து சிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகணும். நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது வந்து நடுவில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. அதனால வந்து ஒரு அரை கப்பு வரைக்கும் வந்து நம்ம எடுத்து எண்ணெய் விட்டு வச்சுக்கணும். வந்து அது ஹீட் ஆகிற வரைக்கும் நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா வந்து வெளில வர வரைக்கும் வந்து தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாமே போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா போட்டு உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மில். வந்து அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். வந்து மறுபடியும் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் திறந்து இந்த மாதிரி வந்து பார்த்தா செம்மையாக இருக்குது. அம்மா வந்து சைடில் ரசம் வச்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரசம் பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன். அதுவும் சூப்பர். வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.